ಪ್ರೈಸ್ ದ ಲಾರ್ಡ್. ಪಟ್ಟಣದ ಜಾಮಕಾರர்கள், ವಾಚ್ಮನ್ ಆಫ್ ದ ಸಿಟಿ, ಈ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಈ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ನೋಡುವ, ಪ್ರಾರ್ಥಿಸುವ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಸ್ವಾಗತವನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತೇನೆ. ಜೊತೆಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಹ್ಯಾಪಿ ನ್ಯೂ ಇಯರ್. ಈ ವರ್ಷ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಲಿ. ಇವತ್ತು ನಾವು ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಕ್ಕಿದ್ದೀವಿ. ಈ ವರ್ಷ ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ನಲ್ಲೇ ಒಂಥರ கவலை, ஒரு மாதிரி ஒரு கவலை, ஆவிக்குரிய கவலை. எப்படி என்ன செய்ய போகிறோம், ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிறோன்னு ஒரு கவலை. ಏಸಪ್ಪಾட்ட ನಾನು ಜೆಬಿಚ್ಚೇನ್. ಏಸಪ್ಪ, ಈ ವಾಚ್ಮನ್ ಆಫ್ ದ ಸಿಟಿನಲ್ಲಿ, ಪಟ್ಟಣದ ಜಾಮಕಾರಲ್ಲಿ ಫಸ್ಟ್ ಪ್ರೇಯರ್ ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಕೇಳುವಾಗ ದೇವರಿಗೆ ಹೇಳಿದರು, சபைகளுக்கோஸ்கர பிரார்த்தனை ಮಾಡಿ ಅಂತ. சபைக்காக பிரார்த்தனை பண்ணணும்னு சொன்னோடனே கவலை இன்னும் அதிகமாயிருச்சு. சரின்னு சொல்லி ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಎவ்வளೋ ಸಭೆಗಳು, ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ ಎಷ್ಟು ಸಭೆಗಳಿದೆ, ಎಷ್ಟು ಜನರಿದ್ದಾರೆ, ಇದೆಲ್ಲ ನೋಡುವಾಗ ಇನ್ನೂ ಕವಲೆ ಜಾಸ್ತಿ ಆயிருச்சு. ನಮ್ಮ ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ ಒಟ್ಟು ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ಸ್ ಎಷ್ಟು ಪರ್ಸೆಂಟೇಜಿಂದ ಬರೀ 5% ಇದ್ದಾರೆ ಅಷ್ಟೇ. 5%. ಈಗ ಹಿಂದೂಸ್ 80% ಇದ್ದಾರೆ, 80 ಆ್ಯಂಡ್ ಅಬೋವ್ ಇದ್ದಾರೆ. ಮುಸ್ಲಿಮ್ಸ್ 12% ಇದ್ದಾರೆ. ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ಸ್ 5% ಇದ್ದಾರೆ. ಅದರಲ್ಲಿಯೂ ಎಷ್ಟು ಜನರು, ಅದರಲ್ಲಿ ಕ್ಯಾಥಲಿಕ್ಸ್ನೇ ಜಾಸ್ತಿ ಇದ್ದಾರೆ, ಅವರೇ ಜಾಸ್ತಿ ಇರೋದು. ನಾವು ಕ್ಯಾಥಲಿಕ್ಸ್ದೇ 5%, ಮತ್ತು ಉಳಿದವರು ಎಷ್ಟು ಇದ್ದಾರೆ ಗೊತ್ತಿರಲ್ಲ, ಅವರೇ ಜಾಸ್ತಿ ಇದ್ದಾರೆ, ಕ್ಯಾಥಲಿಕ್ಸ್ನೇ ಜಾಸ್ತಿ ಇದ್ದಾರೆ. ಆಮೇಲೆ ಚರ್ಚಸ್ ನೋಡಿದರೆ, ಚರ್ಚಸ್ಸಿಂದ ದೊಡ್ಡ ಚರ್ಚಿಂದ ಚಿಕ್ಕ ಚಾಪಲ್ ಎಲ್ಲ ಅದರೊಳಗಡೆ ಎಷ್ಟು ಇದೆ ಅಂದರೆ 734 ಚರ್ಚಸ್. ಅಕ್ಟೋಬರ್ 2025 ಲಿಸ್ಟ್ ಪಡಿ 734 ಚರ್ಚಸ್ ಇದೆ. 100 ಚರ್ಚಸ್ ದೊಡ್ಡ ಚರ್ಚಸ್, ಬಿಗ್ ಚರ್ಚಸ್ ಇರುತ್ತಲ್ವ, ಅದು 100 ಅಬೋವ್ ಇದೆ. ಆದರೆ ಈ 734 ಚರ್ಚಸ್ ಬಿಗ್ ಚರ್ಚಸ್ಸಿಂದ ಚಿಕ್ಕ ಚಾಪಲ್. ಈಗ ಎಲ್ಲ ಕಡೆನೂ ಚಾಪಲ್ ಇರುತ್ತಲ್ವ, ಎಲ್ಲ ಈಗ ಸ್ಟ್ರೀಟ್ಗೆ ಚಾಪಲ್ ಇದೆ ಅಲ್ವಾ. ಕೆಲವು ಚಾಪಲ್ಗಳಲ್ಲಿ, ಮೋಸ್ಟ್ ಆಫ್ ದ ಚಾಪಲ್ಗಳಲ್ಲಿ ಇನ್ಫೆಂಟ್ ಜೀಸಸ್, ಆಮೇಲೆ ಮಾದ ಅದನ್ನೇ ಇದೆ ಅಲ್ವಾ. ಆ ಥರ ಚಾಪಲ್ಗಳು ಅದು ಒಳಗಡೆ ಬರುತ್ತೆ. 734 ಎಲ್ಲ ಸೇರಿ ಅಂತ ಕೇಳಿದ್ದಾರೆ. ಹಂಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ಬಿಗ್ ಚರ್ಚಸ್ಸಿಂದ ಚಿಕ್ಕ ಸ್ಮಾಲ್ ಚಾಪಲ್ ಎಲ್ಲ ಅದು ಒಳಗಡೆ ಸೇರುತ್ತೆ. 734 ಇದೆ. CSA ಚರ್ಚಸ್, ಬಿಗ್ ಚರ್ಚಸ್ 5 ಇದೆ. ಬಿಗ್ ಚರ್ಚಸ್ ಕಥೆಡ್ರಲ್ ಚರ್ಚಸ್ 7 ಇದೆ ಅಂತ ಕೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ಮೊತ್ತ ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ ಬಿಗ್ಗೆಸ್ಟ್ ಚರ್ಚಸ್ 12 ಚರ್ಚಸ್, ಬಿಗ್ಗೆಸ್ಟ್ ಚರ್ಚಸ್ ಇದೆ. ಏನೋ ಸಭೆಗಳಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಈಗ ಸಭೆಗಳ பற்றி பைபிள்ನಲ್ಲಿ ಏನೇನು ಕೇಳப்பட்டிದೆ, தமிழில் சொல்கிறேன். நான் அவ்வளோவா என் கன்னடாவில் ப்ரிப்பேர் பண்ணல, ஏன்னா நிறைய காரியங்கள் இருக்குது. இதெல்லாம் படிக்கும்போது, இதெல்லாம் வாசிக்கும்போதே ரொம்ப 2 நாளாக ஒரு மாதிரி இதுக்காண்டி எப்படி ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும்போதே நமக்கு ப்ரேயர் பண்ணவே தெரியாது, ப்ரேயர் பண்ணவே தெரியல, வரல. யோசிக்கும்போதே ஒரு நிறைய கேள்விகள், நிறைய குழப்பங்கள். நம்ம எப்படி இருக்கிறோம், ஆண்டவர் சபையை குறித்து, நம்ம சேனாதீஸ்வரனாத யெகோவாவும் சேனைகளின் கர்த்தர் சபையை குறித்து, அவருடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் உடையவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனால தான் சாட்டையை எடுக்கிறார். இதெல்லாம் வாசிக்கும்போது, இதெல்லாம் நம் பைபிளில் சபையை குறித்து என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லி படிக்கும்போதே நமக்கெல்லாம் என்னது, ஏதோ நம்ம கிருபையில் வாழ்கிறோம், கிருபையில் சர்ச்சுக்கு போகிறோம். அவர் ஆண்டவர் வைராக்கியம் பாராட்டிட்டாருன்னு சொல்லி சாட்டை எடுத்துட்டாருன்னு சொன்னால் ஒருத்தருமே தப்பிக்க முடியாது.
அந்த மாதிரி நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ம், க ஒரு தடவை சொல்வார், இந்த 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 சபையில் கட்டடங்களால் கட்டப்பட்ட இந்த சபையில் நான் வாசம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் இருபுற கற்கொள்ளப்பட்டேன். ஒரு தடவை அப்படி சொன்னாலும் இன்னொரு தடவை சொல்வார், உங்களுக்கு என்ன வீடு இல்லையா, என்னோட வீடு தான் உங்களுக்கு கிடச்சிச்சா, புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா அப்படிம்பாரு. இன்னொரு தடவை சொல்வார், நீங்கள் என்னுடைய ஆலயம், உங்களுடைய காணிக்கையோ உங்களுடைய மாத பிறப்புகளையோ உங்களுடைய பண்டிகைகளையோ உங்களுடைய சபை கூடுதல்னாலையோ நான் என்ன செய்யலை, விரும்பலை அப்படியெல்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் படிக்கும்போது இன்னும் கவலை அதிகமாகுது. அப்போஸ்தலர் கூட சொல்கிறாரு, இதை வாசிச்சுட்டே வரும்போது அப்போஸ்தலர் கூட சொல்கிறாரு, அப்போஸ்தலர் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியரில் சொல்கிறாரு, 2 கொரிந்தியர் 11:28 சொல்கிறாரு, எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறதுன்னு சொல்லி அவரே சொல்கிறார். இதை நீங்கள் இந்த சபையை குறித்து என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்கிற வசனங்கள்லாம் எடுத்து வாசித்து பாருங்கள். உங்களுக்கு கூட அந்த கவலை உங்களை நெருக்க ஆரம்பிக்கும். எனக்கு 2 நாளாக ஒரே கவலை, சபையை குறித்து ஒரே கவலையாக இருந்துச்சு. ஒரே எப்படி ஜெபிக்கிறதுன்னு கூட தெரியல. இசப்பா எங்களுக்கு கொஞ்சம் இரக்கம் பாராட்டுங்க அப்படி தான் சொல்ல தோணுது. சபையில் வந்துட்டு அவர் வந்து இந்த காரியங்கள்லாம் வேண்டாம், நம்ம வந்து எதையுமே அவர் முன்னாடி மறைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. எல்லாமே மகா சபையில் வெளிப்பட்டுரும். உங்களுடைய பொல்லாங்குகள், நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களுடைய கிரியைகள் எப்படி இருக்குங்கிறது வெளியே தெரிஞ்சிடும், உங்களுடைய கனிகள் மூலமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறார். உங்களுடைய காணிக்கை, உங்களுடைய தூபம், உங்களுடைய மாத பிறப்புகள், ஓய்வு நாள் சபை கூட்டம், இது எல்லாம் கூட எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. நான் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னு சொன்னால் பரிசுத்தம். சபையில் அவர் எதிர்பார்க்குறது எல்லாமே பரிசுத்தம் மட்டும்தான், வேறு எதையுமே நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிறாரு. அப்புறம் மத்தேயு 13:18 வந்து பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாதுன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஒரு சபைனா அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னா சமாதானம் இருக்கணும், பக்தி விருத்தி இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும், பரிசுத்த ஆவியின் ஆறுதல். இந்த 4 காரியங்களில் அப்போஸ்தலர் காலங்களில் இருக்கிற சபைகள்லாம் வளர்ந்து பெருகிச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காரியங்கள்லாம் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அடுத்து வந்து இன்னொரு இடத்துல வந்து சொல்கிறாரு எக்லேசியாலஜி, அதாவது என்னென்னா நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். இது வந்து வெறும் பில்டிங்கு. கோவிடில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நிறைய சபைகள் வந்து அவங்களோட தேவைக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. அந்த சபைகள் இல்லாமல் போயிடுச்சு. பில்டிங் தான், ஒரு பில்டிங். நம்ம எல்லாம் சேரி வரும்போது தான் நம்மளுடைய ஜெபம், நம்மளுடைய ப்ரேயர், இதில் தான் நம்ம கூடி வர்றதில் தான் மகிமை பிரசன்னம் இறங்குறதுனால அந்த பில்டிங்க்கு மகிமை, அந்த சர்ச்சு. இல்லைன்னா அது ஒரு பில்டிங் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இன்னொரு நேரத்தில் என்னுடைய வீடு ஜெப வீடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவர் வந்து ஒரு ஒரு சில நேரத்தில் பக்தி வைராக்கியமாக இருக்கிறாரு. ஒரு சில நேரத்தில் நீங்கள் பரிசுத்தமாக இருங்க, உங்களோட இருதயத்தில் தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவருடைய வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இப்படியும் பயன்படுத்துவாங்க, இப்படியும் பயன்படுத்தும். நம்ம தேவனுடைய சபை, நம்மளையும் பரிசுத்தமாக வைத்துக்கொள்ளணும், நமக்கு ஆண்டவர் கொடுத்த சபையையும் நம்ம பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ளணும். இதெல்லாம் படிக்கும்போது ஒரு கவலை தான் நம்மளை நெருக்கும். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, ஒவ்வொரு நாளும் இந்த சபையை குறித்த கவலை என்ன செய்யுது, நெருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறாரு. எபேசியர் 5:23 கிறிஸ்து சபை, கிறிஸ்து தான் சபைக்கு தலை. அவருடைய அவர் போட்ட அஸ்திபாரத்தின் மேலே தான் இந்த சபைகள் எல்லாம் எழும்பி நிற்குது. கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கும்போது நம்ம வாளாக இருந்தால் என்ன, காலாக இருந்தால் என்ன, இல்லையா? அடுத்து வந்து நம்ம வந்து சபைனாலே துன்பம் பாடுகள் அப்படின்னு தான் சொல்கிறாரு. சபை அப்படின்னாலே துன்பம் பாடுகள், வெறும் துதிக்கிறது, பாட்டு பாடுறது, இது மட்டும் வர்றது போகிறது, ஆராதிக்கிறது, வசனங்களை கேட்குறது மட்டும் இல்லை. சபைனா பாடு உபத்திரவம்னு சொல்கிறாரு. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படியா சொல்கிறாரு, நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்?
சபைனாலே பாடு, உபத்திரவம், துன்பம், சகிப்பு இதுதான் நீங்க இருக்கணும். அதெல்லாம் நீங்க சகிச்சுக்கிட்டு பொறுமையா நீங்க போணும். அப்பதான் உங்கள குறித்து தேவனுடைய நாமம் என்ன செய்யும்? மேன்மைப்படும், மகிமைப்படும்னு சொல்றாரு. அடுத்தது எபிரெயர் 10:2 வசனத்துல சபை கூடி வர்றதுல ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்றாரு. அடுத்து கடைசியா வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வரும்போதுன்னா 7 சபைகளை குறித்து சொல்லும்போது ஜெயங்கொள்கிறவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? நிச்சயமாகவே இந்த சபையில் இருக்கிற காரியங்களை நம்ம ஒழுங்காக இருந்து நம்ம வந்து ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கணும். இது வந்து யோசித்து பார்த்தா சாத்தியமே இல்லை. அவர் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னா ஃபாலோ பண்ண முடியறதுனால தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம். நம்ம ஜெயங்கொள்கிறவர்களாக இருக்கிறோமா? ஜெயங்கொள்கிறவனுக்கு தான் எல்லாம் ஜீவக்கிரீடம் இருக்குது, 2ஆம் மரணத்தினால அவனுக்கு சேதம் கிடையாதுன்னு இருக்குது அப்படின்னு எல்லா காரியங்களும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா 7 சபைகளை குறித்து இந்த மாதிரி நிறைய காரியங்களை எசப்பா சொல்லி கொண்டு வர்றாங்க. ஸோ நம்ம இந்த சபையை நம்ம வந்து சபைக்குரிய காரியங்களில் உண்மையாக இருக்கணும், அவரை உண்மையாக தேடணும், சபையை குறித்து பக்தி வைராக்கியம் வைக்கணும், நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இதுக்காக எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறதுக்கே நான் உட்காந்து ஏசப்பாட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். ஏன்னா இந்த காரியங்களெல்லாம் யோசித்து பார்க்கும்போது நமக்கு எந்த தகுதியுமே இல்லை நமக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்துலலாம் போய் நின்னாங்கன்னா கீழே விழுந்து செத்துருவாங்க. நம்ம கூட அதேமாதிரி ஆண்டவர் நம்ம சிலுவைக்கு போய் அவர் நமக்கு இந்த அதிகாரத்தை அப்பா பிதாவேங்கிற புத்திர சுவிகார அதிகாரத்தை நமக்கு அவர் தரலைன்னா நம்மளாம் சர்ச்சுக்குள்ளே நுழையவே முடியாது. ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு கிருபையாக அதை நமக்கு தந்ததுனால தான் நம்ம இன்றைக்கி சர்ச்சுக்குள்ளே உள்ளே நுழைய முடியுது நம்மளால். இவ்வளோ இன்னும் நிறையா இருக்குது. இந்த காரியங்களெல்லாம் வாசித்து பார்க்கும்போது ஒரு மாதிரி பயம் வரும், ஒரு கவலை வரும். அதெல்லாம் நல்லதுக்கு தானே. அக்கா நம்ம பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிற இந்த காரியங்களுக்காண்டி ஜெபிக்கலாம். பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிற சர்ச்சஸ்ஸு இவ்வளோதான் ஜனங்கள் இருக்கிறாங்க. இதில் எத்தனை பேர் ஆண்டவரை தேடுறவங்களா இருப்பாங்க, ஜெபம் பண்ணுறவங்களா இருப்பாங்க, ஆண்டவர் மேலே வைராக்கியம் உள்ளவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லி யோசித்து பார்த்தா எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு தெரியல. ஸோ நம்ம பெங்களூர் பட்டணம் வந்து சேஃபாக இருக்கணும்னா ஜெபிக்கிறவங்க எழும்பணும். எல்லா சபைகள்லேயும் துதிக்கிற கூட்டம் எழும்பிட்டாங்க, ஒர்ஷிப் கூட்டம் இருக்கிறாங்க எல்லாத்துலேயும். எவ்வளோ சபைகளில் ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க, யுத்தம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, முழங்கால் வீரர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு தெரியல. ஒரு துதிக்கிற கூட்டம் இருக்கணும், அது நல்லது. எசப்பா சொல்லியிருக்கிறாங்க, துதிக்கிற கூட்டம் இருக்கணும். அடுத்து அவங்க முன்னாடி போகணும், அவங்க முன்னாடி இருக்கணும். பின்னாடி ஜெபிக்கிறவங்க, முழங்கால் நிற்கிறவங்க, யுத்த வீரர்கள் அப்படி நிறையா இருக்குது. அப்போ அவங்கெல்லாம் இருந்தால் தான் அந்த சபை வந்து கட்டப்படும், இந்த சபை வந்து நிலைநிற்கும். எழுப்புதல் காலம் வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா போலியான சபைகள்லாம் விழுந்துரும் அப்படின்னு தீர்க்க தரிசனங்கள்லாம் சொல்கிறாங்க. போலியான சபைகள்லாம் விழுந்துரும்னு. நம்மளுடைய சபை, நம்ம போயிட்டுருக்க சபை, நம்மளுடைய சபைகள் வந்து நிலை நிற்கணும்னா இந்த பின்னாடி இருக்கணும். இவங்கெல்லாம் ஜெபிக்கிறவங்க இருக்கணும், யுத்தம் பண்ணுறவங்க இருக்கணும், முழங்கால் வீரர்கள் இருக்கணும், தீர்க்கதரிசிகள் இருக்கணும், போராடுறவங்க இருக்கணும். இந்த மாதிரி நிறையா இங்கே இருக்கணும். அப்போ தான் அந்த சபை வந்து நிலை நிற்கும். நாங்கள் ஒரு தடவை ஜெபத்துக்காண்டி ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிருந்தேன். ரொம்ப இந்த உலகத்தின் எழுப்புதலுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம். அந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன் ஜெபிக்கிறதுக்காக. நானும் பிள்ளைங்களெல்லாம் போயிருந்தோம். போயிருக்கும்போது அங்கங்கே நிறைய சிஸ்டர்ஸ் அப்படி நின்றுட்டுருப்பாங்கள்ல, ப்ரேயர் வாரியர்ஸ் மாதிரி அங்கங்கே கையில் புக்ஸு எல்லாம் வச்சுருப்பாங்க, பாட்டு புக்கு, ப்ரேயருக்கு குறிப்புகள் கொடுக்கறதுக்கு அப்படியெல்லாம் வச்சுட்டு நின்றுட்டுருப்பாங்களா அங்கங்கே. அப்படியே அங்கங்கே நின்றுட்டுருக்கும்போது ஜெப நேரத்தில் ஒரு சிஸ்டர் வந்து அவங்க பாட்டு புக்கெல்லாம் வச்சுட்டு நின்றுட்டுருக்குறாங்க. ஜெப நேரத்தில் அவங்க கையில் பெரிய ஸ்வாடு இருக்குது, பெரிய கத்தி, பட்டயம், பெரிய பட்டயத்தை வச்சுட்டு அப்படி நிற்கிறாங்க ஜம்முன்னு.
எனக்கு ஒண்ணுமே ஓடல. ஒரு மாதிரி ம் கம் கண்ண தர கண்ண மூடி இருந்தா அப்படியே அவங்க அப்படி நிக்கிறாங்க அப்படியே தெரியுது. கண்ண திறந்து பார்த்தா எல்லா மாரி பிரேயர் நடந்துட்டுருக்குது. அப்பதான் நான் யோசிச்சு பார்த்தேன். ஆண்டவர் வந்து ஒரு யுத்த வீரர்கள அவங்களுக்கு குடுத்துருக்குறாங்க. ஒரு சபை ஒரு ஒரு சபை, ஒரு கூட்டம்னா, ம் அப்படி அவங்க நிக்கிறாங்க. அவங்க எப்படி நிக்கிறாங்கன்னு சொன்னா, எதிரிகள், சத்துரு, பிசாசு உள்ள வந்தா உன்னை வெட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி நிக்கிறாங்க. நீ வந்தா உன்னை வெட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள நுழைய முடியாது. நீ வந்தா உன்னை வெட்டுவேன் அப்படிங்கிற மாரி ஒரு ஏஞ்சல் மாதிரி நிக்கிறாங்க. ஆனா ஏஞ்சல் இல்ல. அவங்க அவங்க அந்த லேடி தான், அந்த சிஸ்டர் தான். அவங்க அப்படி நிக்கிறாங்க. அப்படி கண்ண மூடுனா அவங்க அப்படி இப்படி நின்னுட்டுருக்குறாங்க. ஸோ ஒரு ஒரு சபை, ஒரு ஒரு ஆண்டவருடைய ஸ்தலம் கட்டப்படணும், நிலைநிற்கணும்னு சொன்னா, இவங்க எல்லாம் பின்னாடி இருக்கணும். யுத்த வீரர்கள், ஜெபிக்கிறவங்க, முழங்கால் நிற்கிறவங்க, அ அலங்கத்த கட்டுறவங்க, சபைய கட்டுறவங்க, இவங்கெல்லாம் அப்படி நிக்கணும். அப்பதான் அந்த சபை கட்டப்படும். நம்மளுடைய சபைகள்ல கூட இப்படிப்பட்டவங்க எழும்பணும். ஆண்டவர் பெரிய காரியங்கள சபைகள்ல கொண்டு செய்யணும். நம்முடைய பெங்களூர் பட்டணத்த ஆண்டவர் எப்படியாவது காப்பாற்றணும். இதுவரைக்கும் ஆண்டவர் தப்புவித்து கொண்டு வந்திருக்கிறாரு. இனிமேலும் ஆண்டவர் நம்முடைய நம்முடைய பெங்களூர் பட்டணம் சேஃபா இருக்கணும்னு சொன்னா, கண்டிப்பா சபைகள் பலப்படணும். சபைகள் வந்து பலப்படணும், முழங்கால்ல நிக்கணும், திறப்புல நிக்கணும். ஒரு யுத்த வீரர்கள் நம்முடைய பெங்களூர் பட்டணத்துல எழும்பணும். ஜாமக்காரர்கள் எழும்பணும். இந்த காரியங்கள் எல்லாம் நினச்சி நம்ம ஜெபிக்கலாம். எப்படி ஜெபிக்கணும்னு தெரில. ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ அதுக்காண்டி நம்ம ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணிடலான்னு தான் ஃபஸ்ட்டு இந்த காரியங்கள் எல்லாம் சொல்கிறேன். இந்த 4 காரியங்கள் சமாதானம் இருக்கணும், பக்தி விருத்தி இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும், பரிசுத்த ஆவியின் ஆறுதல். இந்த 4 காரியங்களும் கண்டிப்பாக சபைகளில் இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலா ஆண்டவர் வந்து ரொம்ப விரும்புகிறது என்னதுன்னு சொன்னால் பரிசுத்தம். சபைகள் பரிசுத்தமாக இருக்கணும். இந்த காரியங்களை நினைத்து நம்ம ஜெபம் பண்ணலாம். நல்ல தகப்பனே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர ஏசப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. அப்பா, அந்த வேலையில் எங்களுடைய பெங்களூர் பட்டணத்துக்காக ஏசப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஏசப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. பெங்களூர் பட்டணத்தை ஏசப்பா நீர் ரட்சிக்கும்படிக்காய் அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா. பெங்களூர் பட்டணத்தை ஏசப்பா ஸ்தோத்திரம் காக்கும்படிக்காய் அப்பா நீங்கள் எழுப்பி இருக்கிற ஏசப்பா சபைகளுக்காக ஸ்தோத்திர ஏசப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. எல்லா சபைகளையும் அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே உம்முடைய வல்லமை இறங்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா எங்கள் குற்றங்களை மன்னிங்க ஏசப்பா, எங்களுடைய தவறுகளை மன்னிங்க, எங்களுடைய மீறுதல்களை மன்னிங்க ஏசப்பா. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்களுடைய சபையை குறித்து ஏசப்பா நாங்கள் அலட்சியமாக இருந்த காரியங்கள் எல்லாம் மன்னிங்க ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்களை மன்னிச்சிருங்க ஏசப்பா, எங்களை மன்னிச்சிருங்க ஏசப்பா, எங்களை மன்னிச்சிருங்க ஏசப்பா. எங்களை மன்னிச்சு ஏசப்பா எங்கள் பெங்களூர் பட்டணத்தை ஏசப்பா ஸ்தோத்திரம் நீங்கள் காக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இறக்கத்துக்காக நாங்கள் கெஞ்சுக்கிறோம் ஏசப்பா. உங்களோட சபைகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிற எல்லா சபைகளையும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீரே மெய்யான தேவன் என்பதை இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு ஏசப்பா உடைய கண்களை நீர் திறக்கும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆதி அப்போஸ்தலர்கள் நாட்கள்ல ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. சபைகள் ஏசப்பா ஸ்தோத்திரம் சமாதானம் அப்பா சமாதானம் பெற்று பக்தி விருத்தியில ஏசப்பா கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் ஏசப்பா. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஏசப்பா. பரிசுத்த ஆவியின் ஆறுதல் ஏசப்பா. அப்பா ஸ்தோத்திரம் வளர்ந்து பெருகுனது போல ஏசப்பா எங்கள் பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிற எல்லா சபைகளும் ஏசப்பா ஸ்தோத்திரம் வளர்ந்து பெருக கிருபை கொடுங்க ஏசப்பா. அப்பா நாங்கள் ஏனோ தானோன்னு இருந்தாலும் எங்களை மன்னிச்சிருங்க ஏசப்பா. எங்களுடைய சபைகள் மீது உம்முடைய இரக்கம் இறங்கி வரட்டும் ஏசப்பா, உம்முடைய கருணை இறங்கி வரட்டும் ஏசப்பா. ஜெபிக்கிற பிள்ளைகளை எழுப்புங்க, துதிக்கிற பிள்ளைகளை எழுப்புங்க, யுத்த வீரர்களை எழுப்புங்க ஏசப்பா. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம். முழங்கால் வீரர்களை எழுப்புங்க ஏசப்பா, ஜாமக்காரர்களை எழுப்புங்க ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு சபையில ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா இப்படிப்பட்ட ஏசப்பா பிள்ளைகளை நீர் எழுப்பி ஏசப்பா அந்த சபைகளை நீர் கட்டும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா எல்லா சபைகள்ல ஏசப்பா
துதிக்கிற கூட்டம் எழும்பட்டும் ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. ஜெபிக்கிற கூட்டம் எழும்பட்டும் அப்பா. முழங்கால் வீரர்கள் எழும்பட்டும், யுத்த வீரர்கள் எழும்பட்டும், பரிந்து பேசி ஜெபிக்கிறவர்கள் எழும்பட்டும் ஏசப்பா. அப்பா இயேசுவே ஸ்தோத்திர. தீர்க்கதரிசிகள் எழும்பட்டும் ஏசப்பா. ஸ்தோத்திர. ஜாமக்காரர்கள் எழும்பட்டும் ஏசப்பா. அப்பா ஒரு சபை நிலை நிற்பதற்கு ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. ஒரு சபைக்கு தூணாய் ஏசப்பா. ஸ்தோத்திர. எந்தெந்த மனிதர்கள் இருக்கணுமோ ஏசப்பா, எந்தெந்த வீரர்கள் இருக்கணுமோ ஏசப்பா, அவர்கள் எல்லாரையும் அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் எல்லா சபைகளிலும் நீர் எழுப்பும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிற ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. நம்முடைய சபையை குறித்து ஏசப்பா, நாங்கள் எந்தெந்த காரியங்கள் அலட்சியமாக இருந்தோமோ அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் ஏசப்பா நீர் எங்களை மன்னிக்கும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிற ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஏசப்பா. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. ஸ்தோத்திரம். நீங்கள் எதை பார்க்குற பரிசுத்தம் அப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. எங்களிடத்திலே காணப்படுவதற்கு அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்கு கிருபை தாங்க சப்பா. எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க சப்பா. எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க சப்பா. எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க சப்பா. எங்களை மன்னிச்சிருங்க சப்பா. எங்களை மன்னிச்சிருங்க சப்பா. எங்களை மன்னிச்சிருங்க சப்பா. எங்களுடைய சபை தலைவர்கள் எல்லாம் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். போதகர்கள் எல்லாரையும் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சப்பா. சபையில் இருக்கிற எல்லா கமிட்டி மெம்பர்ஸ்கள் சப்பா, பெரிய பெரிய லீடர்ஸ்கள், தலைவர்கள் சப்பா. ஸ்தோத்திரம். எல்லாரையும் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குற சப்பா. எல்லாருக்கும் வேண்டிய ஞானம், அறிவு, புத்தி கொடுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுங்க சப்பா. சபைகளில் ஒரு மாற்றம் வரட்டும், எழுப்புதல் உண்டாகட்டும் சப்பா. ஸ்தோத்திர சப்பா. அப்பா எழுப்புதல் நாட்களில் சப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர சப்பா. ஸ்தோத்திர சப்பா. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா சபைகளிலும் சப்பா. ஸ்தோத்திரம் அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உமக்கென்று வைராக்கியமாய் நிற்கும்படிக்கு அப்பா ஸ்தோத்திரம். அவர்கள் ஒவ்வொருவருக்கு வேண்டிய கிருபைகளை வரங்களை கொடுத்து சபைகளை நீர் கட்டும்படிக்காய் ஜெபிக்கிறேன் சப்பா. அப்பா இயேசுவே ஸ்தோத்திர சப்பா. ஸ்தோத்திர சப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர. சபை நடுவிலே உம்மை துதிப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல சப்பா. அப்பா இயேசுவே உம்முடைய துதிக்கிற துதி ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஏசப்பா. எல்லாருடைய வாயிலையும் அப்பா நீங்கள் போடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிற ஏசப்பா. எங்களிடத்தில் உண்மை நேர்மை எல்லாம் காணப்பட கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. அப்பா எந்தெந்த காரியங்கள் ஏசப்பா நாங்கள் முன்னெடுத்து செய்ய வேண்டிய காரியங்களுக்கு வேண்டிய கிருபைகளை ஏசப்பா எங்களுக்கு தரும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிற ஏசப்பா. அப்பா உமக்கு ஏற்ற ஏசப்பா பரிசுத்த ஏசப்பா சபைகளில் காணப்பட ஏசப்பா. அப்பா எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. கிருபையாய்